முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ பராபவ வருடம் 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசி 2ஆம் வீட்டு தனகுரு, கன்னி ராசி 11ஆம் வீட்டு லாபகுரு, விருச்சிக ராசி 9ஆம் வீட்டு பாக்கிய குரு, மகர ராசி 7ஆம் வீட்டு சமசப்தம குரு, மீன ராசி 5ஆம் வீட்டின் பஞ்சம குரு. அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் அடங்கிய அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களே, இதுவரை சகாய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான், சுகஸ்தானம் என்பது சொத்து, சுகம், ஆரோக்கியம், கல்வி, தாயின் நிலை போன்றவற்றை பற்றி கூறக்கூடிய இடமாகும். 4ஆம் இடமானது நல்ல தேக ஆரோக்கியத்தை தரக்கூடிய இடமாகும். மேஷராசியில் அடங்கிய அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் வரை உள்ள இந்த குரு பெயர்ச்சியின் கோச்சார பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சென்ற வருடம், அதாவது 2025 ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் 2026 ஜூன் மாதம் 18ஆம் தேதி வரை தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானின் அன்பார்ந்த பரணி நட்சத்திரக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சமடைய போகிறார். உங்கள் பரணி நட்சத்திரத்துக்கு கோச்சார ரீதியாக 6வது நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்றே மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரித்து இம்மாதம் 18ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரத்திலேயே நீடித்து வருகிறார். அன்பார்ந்த மேஷ ராசிக்கு யோகாதிபதியான சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனின் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் மேஷராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் கடக ராசியில் உங்கள் நட்சத்திரத்திற்கு 5வது நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் உச்சமாக போகிறார். கோச்சார ரீதியாக இவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதியே மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிரவேசித்து விட்டார். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக 5வது புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் 6வது பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிக மிக யோகமான காலகட்டமாகும்.